ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் பாருங்க, இந்த ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கார். அதனாலதான் உங்களை சந்திப்பதில் பாருங்க, தேவன் என்ன மறிக்காம வச்சு உயிரோட உங்களை சந்திப்பதற்கான கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஒவ்வொரு நாளும் நான் நன்றி சொல்றேன். அப்போ இன்னைக்கு பாருங்க, தேவன் குறித்த காலத்தில் மரித்தாராம். அதுதான் தலைப்பு. குறித்த காலத்துல அவர் மரித்ததுனால பாருங்க, நாம இன்னைக்கு ஜீவனோடு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரோமரின் புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்பொழுது நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். பலனற்றவர்களாக இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். குறித்த காலத்தில் இயேசு அக்கிரமக்காரருக்காக மரித்தாராம். அக்கிரமக்காரர்னா யாரு நினைக்கிறீங்கன்னா, அக்கிரமம் பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கவன் தான் நம்ம அக்கிரமக்காரர் சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் சொல்லல. அப்படிப்பட்ட அர்த்தம் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் கிடையாது. அக்கிரமக்காரர் என்றால் தேவனை பாருங்க, மதிக்காதவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள். தேவனை மதிக்காம வாழ்ந்துகிட்டு தேவனுக்கு விரோதமாக எதிராக வாழ்ந்த மனிதர்களுக்காக குறித்த காலத்தில் மரித்தாராம். ஏன் இவங்களுக்காகலாம் நான் மரிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கல. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்ப போகிறது தெரியும். அவர் அனுப்பி இந்த உலக ஜனங்கள்லாம் பாவம் செய்வாங்க, நம்ம படைக்கப்பட்ட மனிதர்கள் அந்த பாவத்திற்காக என் தேவ குமாரனை நான் அனுப்ப போகிறேன், ஒரே ஒரு பிள்ளை யாராவது மரிக்கிறதுக்காக அனுப்புவாங்களா? ஆனா அனுப்பினார் பிதாவாகிய தேவன். அனுப்பி என்ன செய்யறாரு? ரட்சிப்பை கொடுப்பதற்காக நம் பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பின் மித்தமாக அவர் அனுப்பும் பொழுது இங்கு இயேசு கிறிஸ்து மறுதளிக்கல. எனக்கு வேணாம், எனக்கு இந்த பாடெல்லாம் அனுபவிக்க எனக்கு தேவையில்லை, எனக்கு இஷ்டமே இல்லை, எனக்கு வேணாம். இன்னைக்கு நிறைய பேர் உங்க பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்பாவோடைய இஷ்டத்தை சரின்னு சொல்லி ஏத்துக்கிற பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? என்னால முடியாது, உன் இஷ்டத்துக்குலாம் என்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கு பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு தன்னையே ஒப்பு கொடுக்கிறார், கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படிந்து பிதா எதற்காக சொல்றாரு? எல்லாமே நல்லதுக்காக தான் சொல்றாருன்னு சொன்னா தலையாட்டுவார். அவ்வளவுதான் அவரோட வேலை. இன்னைக்கு சொன்னா தலையாற்ற பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? சொன்னா தலையாற்ற பிள்ளைங்க நிச்சயமாகவே மகிமைப்படுவார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்கென்று அந்த பிள்ளைங்களை படைச்சிருக்காரு என்று நான் விரும்புகிறேன். ஏன்னா சொன்னா கீழ்ப்படிஞ்ச இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அவர் உயிரோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்றார். உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணும் பொழுது உன் ஆயுசு நாட்கள் பெருகும். ஆயுசு நாட்கள் பெருகணும்னா இங்க பாருங்க ஒரு சிம்டம்ஸ் இருக்கு. என்னன்னா, அப்பா அம்மாவை கனம் பண்றீங்களா, ஆயுசு நாட்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில பெருகும். இன்னைக்கு நெடுகாலம் வாழுகிறவங்க, அந்த காலத்து மனுஷங்க வாழ்ந்தாங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்டு தான் வாழ்றாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல இருந்தவங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நிறைய பேர் வாழ்ந்தாங்க, இருக்காங்க. இன்றைக்கும் நான் பார்க்கிறேன். 95 வயது 93 வயது இப்படிப்பட்ட மனிதர்களை நான் நிறைய நேரங்கள்ல அவங்கள நேரடியா சந்திச்சு நான் பார்த்திருக்கேன். எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. கீழ்ப்படுகிற அந்த ஆவி இருந்துச்சு. ஏன்னா அவங்க எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை மதித்து நடக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம். அப்போ தேவன் பாருங்க, குறித்த காலத்தில் மரித்தார். எதற்காக மரித்தார் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் மரித்திருக்கிறார். நாம் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து பாருங்க காலத்திலேயே அவர் மரித்திருக்கிறார். அப்படின்னா தேவனுக்கு விரோதமா நீங்களும் நானும் இந்த ஜெனரேஷன்ல வாழ்றோம். நம்மளுக்காக கிடையாது, நம்முடைய முன்னோர்களுக்காக. நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? ஆண்டவருக்கு விரோதமாக கண்ணுக்குட்டிகளை செய்து வணங்கினார்கள். அவர்கள் சிலை வணக்கங்களை வணங்கினார்கள். ஏன்னா அவங்களுக்கு அறியாமல் இருந்தாங்க. எனக்குன்னு ஒரு தேவர் வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விரோதமா எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது அது எல்லாம் செய்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்காகவும் மரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம யார்கிட்ட பழகினாலும் எந்த ஜனங்களையும் ஒதுக்க கூடாது. ஏன்னா தேவன் யாருக்காகலாம் மரித்திருக்கிறார் என்று திட்டவட்டமாக இந்த வேத வசனத்துல பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தவர்களுக்கு கூட அவர் மரித்திருக்கிறார். அப்போ தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனா அவங்க கூட நீங்க சேரக்கூடாது. ஆனா எதற்காக சேரக்கூடாது? சம்பந்தம் கலவக்கூடாதுன்றாரு இல்லைங்களா? அதாவது சமாரியாவோட கலந்துடக்கூடாது, மோவாப் ஸ்திரியோட கலந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை தேவன் வைத்தார். ஆனா பாருங்க, கடைசி காலத்துல தேவன் அதே மோவாப் ஸ்திரியோட சந்ததியிலே தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே ராகாப் ஸ்திரியோட சொந்தக்காரங்களா தான் இருந்தார். ஏன்? அவங்க விபச்சாரம் செய்தவர்கள், அவர் தவறு செய்த ஒரு பெண். ஆனாலும் அவர்களை திருத்தினார். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். குறித்த காலத்தில் தேவன் மரித்தது உங்களையும் என்னையும் வாழ்விப்பதற்காக தானே தவிர அவர் நம்மளை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. அதுவும் அக்கிரமக்காரருக்காக மரித்தார் அப்படின்னா அவர் உண்மையாகவே நல்ல தேவன். அந்த நல்ல தேவனுக்காக பாருங்க நாம் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல ஆண்டவரே தகப்பனே,
குறிக்கப்பட்ட காலத்தில் நீர் மரித்தீர் என்று பார்த்தோம். நாங்க அக்கிரமக்காரரா வாழ்ந்த போதே, எங்கள் முதியோர்கள் வாழ்ந்த போதே அவங்களுக்காக மரிச்சிருக்கீங்கன்னா, உங்களுடைய அன்பு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய தயவு, உங்களுடைய காருண்யம் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு புரிந்து கொள்ள, ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக, நீர் எவ்வளவு நல்லவர், வல்லவர், நீர் மகத்துவம் உள்ளவராக இருக்கிறீர் என்று நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தின தேவன் இடியும் ஆண்டவரே, ஒவ்வொரு வேலையிலும் எங்களை வழிநடத்தும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.